ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான மினி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே திருப்பி போட்டுட்டு எடுத்து வச்சுருங்க தனியாக. இப்போ பன்னீரை சேர்த்தாச்சு. இப்போ நாங்கள் 3 மினிட்ஸ் கழித்து இதை ஒரு பிளேட் மாதிரி மாற்றியாச்சு. அடுத்து அதே எண்ணெயில் கொஞ்சம் சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறமா சின்ன சைஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை, அப்புறமா 5 முந்திரி, அப்புறம் 3 பச்சை மிளகாவை கீரி இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம 2 வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இது கூட 5 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் நம்ம பட்டரை ஒரு பேனில் போட்டு அதை நல்லா உருக வச்சுக்கலாம். உருகினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டம்ளரில் கெட்டியான தயிர் கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கடைசியாக இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. முக்கியமாக இது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது மூடி வச்சுக்கோங்க. கொதி வர வரைக்கும் இது மூடி வச்சுக்கோங்க. இந்த மினி பன்னீர் பட்டர் மசாலாவை முக்கியமாக சப்பாத்தி, நான் அந்த மாதிரி ஒரு சில டிஃபனுக்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட முடியும். ஸோ நம்ம இதுக்கு சப்பாத்தி செஞ்சுக்க போகிறோம். சப்பாத்தி சுட்டாச்சு. சப்பாத்தி செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் மசாலா கொதி வந்துருச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சப்பாத்தி வச்சுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட மினி பன்னீஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நாங்கள் மினி பன்னீஸை சேர்த்தாச்சு. கடைசியாக இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் அளவு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டான மினி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டான மினி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.